ஜூஸ் கொடுக்க போற மாதிரி மேடத்துக்கிட்ட போய் சஞ்சீவ் கேஸ் விஷயத்தை பத்தி இன்னைக்கு எப்படியாவது பேசிடணும். நில்லு, அத கீழே வை. யார் நீ? மரியாதையா சொல்லு, யார் நீ? என்ன சார் கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நடிக்காத என்கிட்ட. நான் வேலைக்கு ஆள் கேட்டிருந்த ஏஜென்சி கிட்ட இருந்து உன்னை அனுப்பலன்னு சொல்றாங்க. ஏஜென்சில சொல்லி அனுப்பின ஆள் நான் இல்லைன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு போல இருக்கேன். இதோ பாரு, இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்ததுக்கு வேற ஏதோ காரணம் இருக்கு. மரியாதையா சொல்லு, யார் நீ? இப்ப சொல்ல போறியா இல்ல? நீ முகத்தை எதுக்கு மூடி இருக்க? முதல்ல முகத்தை காட்டு. இப்ப நீ முகத்தை காட்ட போறியா இல்லையா? முகத்தை காட்டு. ஏய், நீ சார், நான் வக்கீல் மேடத்தை பார்க்கணும் சார். ஏன்? என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் ஜெயில இருக்காரு. அவருக்காக மேடம் கோர்ட்ல வாதாடி என் ஹஸ்பண்ட வெளியே கொண்டு வரணும். நீ ஏதோ கேஸ் விஷயமா வக்கீல பார்க்க வந்திருந்தல்ல? எதுக்கு வேலைக்காரிய வீட்டுக்குள்ள வந்த? என்ன மேடத்தை வேவு பார்க்கலான்னு வந்தியா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் தூக்கு தண்டனை கைதியா ஜெயில இருக்காரு. சஞ்சீவ் கேஸ மேடம் எடுத்து நடத்தினா மட்டும்தான் அவரை தண்டனையில இருந்து காப்பாத்த முடியும். அதான் மேடமை பார்த்து பேசுறதுக்காக வேலைக்காரியா வீட்டுக்குள்ள வந்தேன். இதோ பார், கண்டபடி போய் சொல்லாத சார். நீ சொல்றது இதுக்கு மேல நான் நம்புற மாதிரி இல்ல. ஐயோ, மரியாதையா வெளியே போ. சார் 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 ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் தாங்க சார். வக்கீல் மேடத்தை பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு போயிடுறேன் சார். நீ உள்ள வந்ததே தப்பு. உன்கிட்ட இவ்வளவு நேரம் பேசுறேன் பாரு, அது பெரிய தப்பு. மரியாதையா போயிடு. சார் 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 ப்ளீஸ் சார், ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். கழுத்து பிடிச்சி வெளியில் தள்ளுறதுக்கு முன்னாடி நீயா போயிடு. சார் 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 ப்ளீஸ் சார். வீட்டுக்கு கெஸ்ட்ங்க வந்திருக்காங்கன்னு பாக்குறேன், இல்லன்னா அசிங்கமாயிடும். ஓ, போறியா இல்லையா? சார் 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 ப்ளீஸ் கேட்க மாட்டியா? ஒண்ணு சார் சார் டேய், வாபஸ் செல்லம், கேக் வெட்டலாமா? கேக் வெட்டு. வான் சொல்றல. பேச வர மாட்டியா? அறிவில்ல உனக்கு? யாராவது காயத்து மேல தண்ணி ஊத்துவாங்களா? செப்டிக் ஆயிட்டா என்ன பண்ணுவாங்க? இல்ல மேடம். என்ன அதுல? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? உன்னதான் போக சொல்லியாச்சுல. இல்ல சார், குழந்தை பாவம். ஏய், பேசாத. குழந்தையை காப்பாத்த எங்களுக்கு தெரியும். பேச வெளியே போயிடு.
வெளியே சரி போங்க. மேனேஜர் நம்ம ஃபேமிலி டாக்டர் உடனே ஃபோன் பண்ணி வர Yes, சொல்லுங்க இதோ பண்ணிடுறேன். இங்க பாருமா உனக்கு ஒண்ணும் ஆகாது சரியா வலிக்குது மம்மி बच्चे के अंदर ஏய் இன்னும் ஏங்க நின்னுட்டு இருக்க போ வெளியில बच्चे के रेस्ट நீ करो வாம்மா जन्मदिन को क्या हो जन्मदिन को क्या हो रहा है इधर ரிலாக்ஸ்டா இருடா டாக்டர் என்ன பிரச்சனை ஒன்னும் பிரச்சனை இல்ல சின்ன தீக்காயம் ஆ. தான் பாப்பா நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் இங்க எதுவும் பேச வேணாம் வாங்க வெளியில போய் பேசலாம் சரி வாங்க நீ நல்லா ரெஸ்ட் எடுச்சலும் டாக்டர் என் குழந்தைக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே ஒரு பிரச்சனையும் இல்ல நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன் ஆ, என்ன டாக்டர் குழந்தை உடம்புல நெருப்பு பிடிச்ச உடனே தண்ணிய ஊத்தி நெருப்பு அணைச்சது யாரு அதுவா டாக்டர் நாங்க கோணி வச்சு அணைக்கலாம் தான் இருந்தோம் அதுக்குள்ள எங்க வீட்டுல வேலை பாக்குற சர்வெண்ட் அதிக பிரசங்க தரமா தண்ணி ஊத்தி அணைச்சிட்டா அவ பண்ண தப்புக்கு அவளை திட்டி வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டோம். என்னது வேலையை விட்டு அனுப்பிட்டீங்களா முதல்ல போய் அவங்கள திரும்ப கூட்டி வாங்க ஏன் டாக்டர் நீங்க வேலையை விட்டு அனுப்பின சர்வெண்டால தான் இப்போ உங்க பொண்ணு சிவியர் இன்ஜூரி இல்லாம தப்பிச்சிருக்கா அந்த பொண்ணு மட்டும் டைமுக்கு ஸ்மார்ட்டா யோசிச்சு பாப்பா மேல தண்ணி ஊத்தலைன்னா அவ்வளவுதான் கோணியெல்லாம் வச்சு நெருப்பு அணைச்சா பயங்கரமா செப்டிக் ஆயிருக்கும் ஐயோ நாம தான் தப்பு பண்ண பார்த்தோமோ. நீங்க போய் அந்த பொண்ணை கூட்டிட்டு வாங்க சரிங்க மேடம். எங்க அவ அந்த பொண்ணு போயிடுச்சா? அப்பாடா அந்த பொண்ணு இங்கதான் இருக்கா. சாவித்ரி மேடம் உங்களை உள்ள வர சொன்னாங்க. என்னையா ஆமா வாங்க உள்ள வாங்க. இந்த பொண்ணு தான் டாக்டர் வெரி குட்மா உங்களால தான் பாப்பா ஸ்மால் இன்ஜுரியோட தப்பிச்சிருக்கா ஆமா நெருப்பு பிடிச்சோன்ன தண்ணி ஊத்தணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு சார் நான் ஸ்கூல்ல ஸ்கவுட்ல இருந்திருக்கேன். யாருக்காவது நெருப்பு காயம் பட்டா என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சார். அதுபடி தான் நான் பண்ணேன். சூப்பர்மா ஆமா உன் பேர் என்ன அபி சார். என்கிட்ட சாவித்திரின்னு சொன்னாலே உங்களை நானு எங்கேயோ பாத்திருக்கேனே நீங்க தானே மினிஸ்டர் கையால பெஸ்ட் ஸ்கில் லேடி அவார்டு வாங்கினது ஆமா சார். நான் நினைச்சேன் உங்களை டிவில பார்த்த ஞாபகம். அப்ப நான் வரேன் மேடம். தேங்க்யூ டாக்டர். மேனேஜர் கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம் வாங்க. நான் வரேன் மேடம். ஒரு நிமிஷம் இங்கேயே இரு.
வரேன். நில்லு. உன் பேர் அபி தானே? அப்புறம் ஏன் என்கிட்ட சாவித்ரின்னு போய் சொன்ன? மினிஸ்டர் கிட்ட அவார்ட் வாங்குற அளவுக்கு டேலண்டான நீ எதுக்காக ஏன் வீட்ல வேலைக்காரியா ஜாயின் பண்ண? எல்லாம் என் ஹஸ்பண்ட காப்பாத்ததா மேடம். உன்னோட ஹஸ்பண்ட நான் காப்பாத்தணுமா? புரியலையே. கொஞ்ச நாளைக்கு முன்னால காம்படிஷன்ல கலந்துக்கிறதுக்காக நானும் சஞ்சீவும் டெல்லிக்கு வந்தோம். வயிற்றுல இருந்து கத்தி எடுங்க. சார், எனக்கு அந்த கொலைக்கு சம்மந்தமே இல்லை சார். ஸ்டாப் சார். இந்த அபி, உன் ஐடி கார்டு. சார், அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு ஐபிஎஸ் ஆபீசரை அவர் ரூம்ல வச்சு இவர் கத்தியால குத்தி கொன்னுட்டார் சார். ஏய், அவருக்கு அதிகபட்ச தண்டனையான தூக்கு தண்டனை விதிக்கப்படுகிறது. எந்த தப்பும் பண்ணாத என் ஹஸ்பண்ட் சஞ்சீவுக்கு கோர்ட்ல தூக்கு தண்டனை கொடுத்துட்டாங்க. என் ஹஸ்பண்ட் சஞ்சீவ் எப்படி காப்பாத்த போறேன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கும் போதுதான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன் மேடம். உங்களால மட்டும்தான் என் ஹஸ்பண்ட காப்பாத்த முடியும்னு நினைச்சு உங்களை பார்க்க கோர்ட்டுக்கு வந்தேன். அந்த இடத்துல எனக்கு இன்னொரு அதிர்ச்சி. நீங்க பாக்குறதுக்கு அப்படியே எங்க அத்தை மாதிரியே இருந்தீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்ககிட்ட பேச நான் ட்ரை பண்ண மேடம், அதுவும் முடியல. நீ இப்போ என்ன சொன்ன? நான் பார்க்க உங்க அத்தை மாதிரியே இருக்கேனா? ஆமா மேடம், நீங்க பார்க்க என் அத்தை மாதிரி தான் இருக்கீங்க. உங்க அத்தை போட்டோ உங்ககிட்ட இருக்கா? இருக்கு மேடம். காட்டு. இந்தாங்க, இவங்க தான் என் அத்தை சீதா. அக்கா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. இதுதான் உன் குடும்பமா? அபி, நீ சீதாவோட மருமகளா? அப்போ நீ என்னோட மருமக. என் புள்ள சஞ்சீவ் அவன் பண்ணாத தப்புக்கு ஜெயில இருக்கானா? அக்காவா? என் அத்தை உங்க அக்காவா? ஆமாமா, நானும் சீதாவும் ரெட்ட பிறவிங்க. என்ன மேடம் சொல்றீங்க? இன்னும் என்ன மேடம், என்ன நீ அத்தனை கூப்பிடு. அத்தை, சீதா அத்தை உங்களை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லையே. என்ன பத்தி சொல்ல அவளுக்கு கஷ்டமா இருந்திருக்கும், அதான் சொல்லிருக்க மாட்டா. ஏன் அத்தை? நான் இறந்து போயிட்டதா சீதா நினைச்சிட்டு இருக்கா. என்ன சொல்றீங்க மேடம்? நானும் உங்க அத்தையும் சின்ன வயசுலயே பிரிஞ்சிட்டோம். நாங்க டெல்லிக்கு வந்து செட்டில் ஆயிட்டோம்.
அதுக்கப்புறம் சீதாவுக்கும் எனக்கும் எந்த தொடர்பும் இல்ல. ஏன் அத்தை நீங்க சீதா அத்தைய பிரிஞ்சீங்க? அத பத்தி இப்ப பேச வேண்டாமா? நேரம் வரும்போது நானே உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். அத்தை நீங்க டெல்லியில இருக்கிற விஷயம் அத்தைக்கு தெரியுமா? யாருக்கும் தெரியாது. நீங்க உயிரோட இருக்கிற விஷயத்த நான் அத்தை கிட்ட உடனே சொல்றேன். அத்தை ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. வேணா அபி, சீதாவுக்கு நான் உயிரோட இருக்கிற விஷயம் இப்ப தெரிய வேண்டாம். ஏன் அத்தை? எல்லாத்துக்கும் குற்ற உணர்ச்சி தான் காரணம். நான் என் புள்ள சஞ்சீவ தூக்கு தண்டனையில இருந்து முதல்ல காப்பாத்துறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா போய் அக்காவை பார்க்கலாம். ஏன்னா நான் என் அக்காவுக்கு பண்ண கொடுமைக்கு ஜெயில இருக்கிற சஞ்சீவ வெளியில கொண்டு வரது மட்டும்தான் பிராயச்சித்தம். சரிங்க அத்தை, நீங்க சீதா அத்தைய வந்து பார்க்க வேணாம். சஞ்சீவ பாக்குறதுக்கு ஜெயிலுக்கு போலாமா? வாமா போலாம். அபி, நல்லா இருக்கியா? சஞ்சீவ், உன்னை பார்க்க ஒருத்தவங்க வந்திருக்காங்க. யாரு? யாருன்னு நீயே பாரு. வாங்க. மா, மா, எப்பமா ஊர்ல இருந்து வந்தீங்க? உடம்பெல்லாம் ஓகேவா? எல்லாம் சரியாயிடுச்சாமா? அம்மா, என்னம்மா எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க? நான் உன் அம்மா இல்லப்பா, சித்தி. சித்தி. அபி, என்ன சொல்றாங்க அம்மா? சஞ்சீவ், இது சீதா அத்தை இல்ல, வக்கீல் லக்ஷ்மி மேடம். நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன்ல, அத்தை மாதிரியே அச்சசலா ஒரு வக்கீல் இருந்தாங்கன்னு. அது இவங்க தான். இவங்க வேற யாரும் இல்ல, சீதா அத்தையோட தங்கச்சி. 2 பேருமே ட்வின்ஸ். என்ன சொல்ற அபி? அப்படியா? என்னால நம்பவே முடியல. அம்மாவும் இவங்களும் ஒரே மாதிரி இருக்காங்க. எங்க அம்மாவும் உங்களை பத்தி சொன்னதே இல்லையே. சொல்றபடி நான் நடந்துக்கல, அதுதான் உண்மை. அம்மாவுக்கு உங்களை பத்தி தெரியுமா? தெரியாதுப்பா. இப்போதைக்கு தெரியவும் வேண்டாம். அது நான் ஏன்னு அப்புறமா சொல்றேன். உன் விஷயத்துக்கு வரலாம். நான் உன்னை நிரபராதின்னு கோர்ட்ல நிரூபிச்சு வெளியில கொண்டு வந்துருவேன். ஆனா அதுக்கு எனக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சே ஆகணும். மா, என்ன விஷயம்னு கேளுங்கம்மா, நான் சொல்றேன் கண்டிப்பா. நீ போலீஸ் ஆபீசரை கத்தியால குத்துனத ரூம் பாய் பார்த்ததா கோர்ட்ல சாட்சி சொன்னால? ஆமா. உண்மையிலேயே சம்பவம் நடந்த இடத்துல ரூம் பாய் இருந்தானா இல்லையா? இல்ல, எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்மா இல்ல. எனக்கு நல்லா தெரியும். ஆனா
அங்க நடந்த சம்பவத்தை நேர்ல பார்த்தது சிங் சாரோட ஒய்ஃப் மட்டும்தான். அம்மா, என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இல்ல, பொய் சாட்சியை எப்படி உடைக்கிறதுன்னு யோசிக்கிறேன். சரி, அதை விடு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு ஒண்ணும் ஆகாது. உன்னை ஜெயில இருந்து வெளியில கொண்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு. நீ தைரியமா இரு, கவலைப்படாத. என்ன? கண்டிப்பா இந்த கேஸ்ல இருந்து நான் வெளியே வந்துருவேம்மா. ஏன்னா அபி இருக்கும்போது எனக்கு எந்த பயமும் இல்லை. சரிப்பா, அப்ப நான் வரேன். சரிங்கம்மா. சஞ்சீவ்.